செஃப்படி சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. முதல்ல நம்ம பஜ்ஜிக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா பெருங்காயத்தூள், வச்சுக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியா இருந்ததுன்னா அதிகமா எண்ணெய் குடிக்கும், அதனால தோசை மாவு பதத்துக்கு கரைச்சுக்கோங்க. ஒரு வாழைக்காய் எடுத்துக்கோம், இதோட 2 சைட்லயும் கட் பண்ணிட்டு இந்த தொலியை நம்ம சீவி எடுத்துடலாம். வாழைக்காவோட எல்லா பக்கமும் நம்ம தொலியை சீவிட்டோம். இப்போ ஸ்லைஸ் பண்ணிடலாம். ஒரு வடச்சட்டியில பஜ்ஜி மூழ்கி பொரிகிற அளவுக்கு எண்ணெய் ஊத்தி நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் இப்ப நல்லா சூடாயிடுச்சு. பஜ்ஜி செய்யறதுக்கு எப்போதும் எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும், அப்பதான் எண்ணெய் குடிக்காது. இப்ப நம்ம ஆல்ரெடி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க பஜ்ஜி மாவுல டிப் பண்ணி ஒண்ணா பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்தோம்னா மாவு வடிய கூடாது, அப்பதான் பேட்டர் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்கல, ஆனா பஜ்ஜி நல்லா ஃபிளஃபியா வந்திருக்கு. பஜ்ஜி அடிக்கடி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் 2 சைடும் ஈவனா கலர் கிடைக்கும். கலர் மாறி பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதும் நம்ம எடுத்துடலாம். ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காம, பேக்கிங் சோடாவும் சேர்க்காம நல்ல ஃபிளஃபியா சூப்பரா வந்திருக்கு பஜ்ஜி. கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்கல, நல்லா வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.